ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021 வெளியான த எய்த் நைட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தென்கொரியாவை அலற விட்ட ஒரு தரமான ஹாரர் படம். இந்த படத்தை பத்தி நான் ஏன் பேச போறேன் அப்படின்னா, இந்த படம் புத்தர் காலத்துல உண்மையான நடந்த ஒரு சம்பவமா தான் இருக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சொல்லப்பட்ட பேய் இந்தியால உருவான ஒரு பேய் தான். அந்த பேய் வர்றதை எப்படி தெரிஞ்சுட்டு புத்தர் அடக்குறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்பதான் சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதனால சப்போர்ட் பண்ணுங்க. படம் உண்மையிலேயே வெறித்தனமா தான் இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு புத்தர் காலத்தில் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுல என்னன்னா, இந்த மனித குலத்தை அழிக்கிறதுக்காண்டி ஒரு அரக்கன் இந்தியால இருந்து உருவாயிருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் நரக வாசலை திறந்து வெளியில வர்றத புத்தர் எப்படி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு அவனை அழிக்கிறதுக்காக போராடும் போது அவனை அழிக்கவே முடியாதுன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அவனை எப்படி அழிக்கலாம்னு யோசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற கண்கள் மட்டும்தான் அவனோட சக்திக்கு காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட இருக்கிற கருப்பு கலர் கண்ணையும் சிவப்பு கலர் கண்ணையும் தனித்தனியா பிரிச்சிடறாரு. அந்த ரெண்டு கண்களையும் சிறைப்பிடிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அந்த ரெண்டு கண்களும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுது. இப்போ அதுல அந்த கருப்பு நிற கண்ணை நம்ம புத்தர் கண்டுபிடிச்சு அதை ஒரு பெட்டியில அடைச்சு வச்சிடறாரு. ஆனா அந்த சிவப்பு நிற கண்ணு அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்படி எஸ்கேப் ஆன அந்த சிவப்பு நிற கண் புத்தர் கையில மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக மனுஷங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்ச அந்த கண்ணு ஒவ்வொரு மனுஷனோட உடம்புகளையும் புகுந்து புகுந்து போயிருக்கு. இப்போ அது 8வது மனுஷனுக்குள்ள புகுந்து போகும்போது அது பின்னாடி திரும்பி பார்க்குது. அது போற பாதை வெற்றிக்கான பாதைன்னு அது தெரிஞ்சுக்கிடுது. அந்த டைம்ல புத்தர் அந்த இடத்துக்கு நீ 8வது மனுஷனை பிடிச்ச அப்படின்னா நான் அவனை கொன்னுடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு விமோச்சனமே கிடைக்காது, நீ நினைச்சதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை பயன்படுத்திடுறாரு. இப்ப அந்த கண்ணும் நம்ம புத்தர் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுது. அதனால புத்தர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படியாவது திரும்ப வெளியில வந்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியே புத்தர் கைக்கு திரும்ப போயிடுது. இப்ப புத்தர் அந்த சிவப்பு நிற கண்ணையும் ஒரு பெட்டியில் அடிச்சு கிழக்குல இருக்கிற ஒரு பாலைவனத்திலையும் அந்த கருப்பு நிற கண்ணை மேற்குல இருக்கிற செங்குத்தான மலைகள்லையும் ஒளிச்சு வச்சிடறாரு. ஏன்னா அந்த ரெண்டு கண்களும் ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அரக்கனுக்கு மறுபடியும் உயிர் வந்துரும், அவன் மறுபடியும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு போராடுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணிருக்காரு. இந்த விஷயம் நம்ம காலத்துக்கு அப்புறமும் எப்பவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புத்தர் அந்த ரெண்டு கண்களையும் பாதுகாக்கிறதுக்காக பெயர் தெரியாத 2 சீடர்களை நியமிச்சிருக்காரு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு 2500 வருஷத்துக்கு அப்புறமா 2005வது வருஷத்துல இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு தென்கொரியால இருந்து வந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பல வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அது என்ன மாதிரியான ஆராய்ச்சி அப்படின்னா, புத்தர் காலத்துல நடந்த சொல்லப்பட்ட இந்த கதையெல்லாம் உண்மைன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த ஆராய்ச்சி பண்ணிருப்பான். அவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா, அந்த சிவப்பு நிற கண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப பல வருஷ கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த சிவப்பு நிற கண்ணையும் கண்டுபிடிச்சிடுறான். அந்த பெட்டிக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை பலகை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹிந்தி எழுத்துல தான் எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல சில மந்திர வார்த்தைகளும் இருக்கு. ஒரு வழியா அந்த சயின்டிஸ்ட் அந்த சிவப்பு நிற கண்ணை அடைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியை எடுத்துடுறான். இப்ப அந்த விஷயத்தை எல்லாத்திட்டையும் பப்ளிசிட்டி பண்றான். ஆனா யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுவே ஒரு போலியான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அவனை ரொம்பவே புறக்கணிச்சு தள்ளுறாங்க. ஏன் இவனை பத்தி எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவன் எடுத்துட்டு வந்த இந்த கல்ஜாடியை எல்லாரும் செக் பண்ணி பாக்குறாங்க. அது இப்பதான் ரீசெண்டா யாரோ தோண்டி வச்ச மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு அப்படின்னு யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த சயின்டிஸ்ட பத்தியும் எல்லாருமே பயங்கரமா கழுவி ஊத்துறானுங்க. எல்லா நியூஸ் சேனலையும் இவனை பத்தி தான் ஓடுது. அதே நேரத்தில் அந்த தென்கொரியால சிவப்பு மூன், அதாவது ரெட் மூன் சொல்லப்படுற ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இந்த சயின்டிஸ்ட் இப்ப காட்டுறாங்க, அவன் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கான். ஏன் அப்படின்னா இவன் சொன்னது எல்லாமே போயின்னு சொல்லி எல்லாரும் இவனை நியூஸ்ல எல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க. அப்ப பழங்காலத்துல சொன்ன விஷயம் எல்லாம் பொய்யா அப்படின்னு அவனே கேட்டுக்கிட்டு அவன் சொன்ன விஷயத்த பத்தி வந்திருந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் வச்சு கொளுத்திக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் எப்படியாவது நிரூபிப்பேன் அப்படின்னு ஒரு 6 பேர்த்தோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறான். இப்ப அந்த சயின்டிஸ்ட் அந்த பெட்டியும் திறந்து அந்த மந்திர வார்த்தைகளையும் படிச்சுட்டு அந்த 6 பேர்த்தோட பிளட் சாம்பிள்ஸையும் அந்த கல்ஜாடியில ஒவ்வொன்னா ஊத்துறான். கடைசியில இவனோட ரத்தத்தையுமே பலியா கொடுக்கறான். இப்ப அந்த ப்ரொஃபசர் இவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறமே அந்த சிவப்பு நிற கண்ணுக்கு உயிர் வரல. இத பார்த்த உடனே டப்புன்னு கீழே விழுந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். அப்ப பழங்காலத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சூசைட் பண்ணிக்கிற போறான். அந்த டைம்ல கரெக்டா அந்த சிவப்பு நிற கண்ணுக்கும் உயிர் டப்புன்னு கீழே விழுகுது. அதை பார்த்த உடனே அவன் கிட்ட நெருங்கி போறான். அப்படியே டக்குன்னு ஏதோ நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்க வேற ஒரு இடத்துல புத்த துறவியை காட்டுறாங்க. அவர் கையில வச்சிருந்த அந்த ஜபமால அந்த கீழே விழுகுது. அதை பார்த்த உடனே சில விஷயங்கள் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த சிவப்பு நிற கண்ணுக்கு உயிர் கிடைச்சிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் வேகமா ஒரு ரூமுக்கு ஓடி போறாரு. அங்க போனா அங்க ஒரு புத்த சிலை இருக்கு. அதை நகட்டுறாரு. அது கீழே பாத்தீங்கன்னா அந்த கருப்பு நிற கண்ணும் இருக்கு. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவர் தான் அந்த கருப்பு நிற கண்ணோட பாதுகாவலர்னு. அந்த கருப்பு நிற கண்ணை எடுக்க போறாரு. அந்த டைம்ல இவருக்கு பயங்கரமான இருமல் வந்துருது. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் போட்டு வேற ஒரு இடத்துல ஒருத்தரை காட்டுறாங்க. அவரை பாத்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டாக இருப்பாரு. அவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு புத்த துறவி. அவர் துறவர வாழ்க்கையில இருந்துட்டு அது வேண்டாம் அப்படின்னு விலகி வெளியில வந்திருப்பாரு. வெளியில வந்து ஒரு வயிற்று பிழப்புக்காக கூலி வேலை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப
அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் தான் அந்த முதல்ல காட்டின அந்த புத்த துறவி இருக்காருல்ல, அவரோட சிஷ்யனா இருப்பான். அவன் கழுத்துல ஒரு தாயத்து மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கான். அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா அமைதி தியானமா. இவன் 2 வருஷமா பேசாம இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அந்த புத்த துறவிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவன் யாருக்கிட்டையாவது எதையாவது பேசணும் அப்படின்னா அவன் கழுத்துல இருக்கிற நோட் பேட்ல ஏதாவது எழுதிதான் காட்டி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த சாப்பாடே எடுத்துட்டு அந்த மத குருவையும் தேடிக்கிட்டு இருக்கான். அவரை இப்ப காட்டுறாங்க. அவர் ஒரு இடத்துல உட்காந்து இருமிட்டு இருக்காரு. அவர் இருமுறத பார்த்தா ஃபுல்லாவே ரத்தமாவே இருக்கு. இப்ப அவரோட சிஷ்யப்புல வர்றப்போ இவர் அதை தெரியாம மறைச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அவன் வந்து அவர்கிட்ட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர் கேக்குறாரு, 2 வருஷமா அமைதி தியானத்துல இருக்கியே, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு எப்ப இந்த தியானத்துல இருந்து நான் விடுதலை பட முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த தியானத்துல தான் இருக்கணும் அப்படின்றாரு. இப்ப அந்த சிஷ்ய பிள்ளைய முன்னாடி பார்த்து அந்த புத்தர் சிலை இருக்கிற அந்த ரூமுக்கு இவனை கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம் இருக்கிறதே இவனுக்கு தெரியாது போல. இப்ப அங்க போன உடனே அந்த புத்தர் சிலையை பார்த்துட்டு சிஷ்ய பிள்ளைய பார்த்து கேக்குறாரு, உனக்கு அந்த பழங்கால அரக்கனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் ஆமா தெரியும், ஆனா ஏன் புத்தர் அந்த அரக்கனை கொல்லாம விட்டாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு இந்த குரு சொல்றாரு, புத்தரால கூட அந்த அரக்கனை அழிக்க முடியல, அதனாலதான் புத்தர் அதுக்குன்னு வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப அந்த கதையை சொல்றாரு. இந்த கதையை நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்துட்டோம். அந்த 2 கண்களையும் 2ஆ பிரிக்கணும், அதுல ஒன்ன கிழக்குலையும் ஒன்ன மேற்குலையும் வச்சு பாதுகாத்து வரணும் அப்படின்னு இந்த எல்லா விஷயத்தையும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அது 2ஐயும் பாதுகாக்கிறதுக்காக 2 பேர் தெரியாத சீடர்களை வச்சிருந்தாரு. அதுல ஒருத்தி வந்து ஒரு கன்னி பெண்ணும் இன்னொருத்தர் வந்து ஒரு புத்த துறவியுமா. இப்ப காலங்காலமா அந்த கருப்பு நிற கண்ணை பாதுகாத்து வந்தது இந்த மத குரு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த புத்தர் வந்து ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. அது ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இந்த சிவப்பு நிற கண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. அது எந்த நாள் அப்படின்னா இந்த ரெட் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு நடக்குதுல இந்த நாள் தான் அப்படின்றாரு. அப்படி வெளியில வரக்கூடிய அந்த சிவப்பு நிற கண்ணுக்கு 7 இரவுகள் கடந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனையும் யூஸ் பண்ணுமா. கடைசியா 8வது இரவு 8வது மனுஷனை யூஸ் பண்ணும்போது இந்த 2 கண்களும் ஒன்னா சேர்ந்து அந்த அரக்கன் திரும்பவும் உயிர் பெற்று வந்துருவானா அப்படின்னு இந்த எல்லா விஷயத்தையும் அந்த சிசிய பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொறுப்புகளை இப்ப நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிசிய கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி 7 மனிதர்கள்ல போகும்போது ஏதாவது ஒரு மனிதரை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா அந்த படிக்கட்டுகள் உடைஞ்சு போய் அந்த சிவப்பு நிற கண் தோத்து போயிடும், இந்த 2 கண்களும் ஒண்ணு சேர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குரு அந்த சிசியன் கிட்ட பாரு, புத்தரோட நெத்தி கண்ணுல அழுக்கு இருக்கு, அதை போய் தொட அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாரு. அவனும் அதை தொடச்சிடுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அங்க வேற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் நைட் நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு முயலை வேட்டையாடிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டக்குன்னு நைட் விஷன் கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்துட்டு சுத்தி தேடி பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷமான ஒரு உருவம் நிக்குது. உடனே அவன் அந்த நைட் விஷன் கண்ணாடியும் கழட்டிட்டு பாக்குறான். அந்த டைம்ல அங்க யாருமே இல்ல. இப்ப பார்த்தா அந்த அமானுஷமான உருவம் இவன் மேலேயே மெதுவா கை வைக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி 2வது நாள் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கையில ஏகப்பட்ட வெட்டுத்தெலும்பு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு கூடவே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான், நீ ஏதோ ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போயிருந்தியா, அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே இவன் அந்த கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி இவன் நிறைய டைம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பா, அதனாலதான் அவன் அந்த கிளாஸ்க்கு போயிருப்பா. இப்ப அதை பத்தி சொல்றா. அந்த இடத்துல 2-3 தியானம் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிளட் சாம்பிளே எடுத்துக்கிட்டாங்க. நான் வெளியில வரும்போது எக்கச்சக்கமான பணமும் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்றா. எதுக்கு அந்த பிளட் சாம்பிள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சயின்டிஸ்ட் ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து ஊத்திருப்பான் பாத்தீங்களா, அதுக்காக தான் இந்த பிளட் சாம்பிள் எடுத்திருப்பாங்க. அதுல இவளோட பிளட் சாம்பிளும் ஒண்ணு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அந்த முயலை வேட்டையாடினவன் அந்த இடத்துக்கு வரான். இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள உள்ள வந்து அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே மோப்பம் பிடிக்கிறான். அந்த ரிசப்ஷனிஸ்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்ப மோப்பம் பிடிச்சவன் நேரா அந்த பொண்ணோட ரூமை பார்த்து போயிட்டு இருக்கான். இவன் போற விஷயம் எல்லாம் அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப அவன் கண்ணை பாத்தீங்கன்னா பயங்கரமான கொடூரமான ஒரு பேய் பிடிச்சவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவன் கண்ணை திறந்து பார்த்தவனே ஏத்து அப்படியே அந்த மத உருவம் உட்கார்ந்துருக்காரு. என்னடா அந்த கனவு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நேரம் இப்ப கிட்ட நெருங்கிடுச்சு, உடனே நீ அந்த துறவியை கண்டுபிடிச்சு இந்த கருப்பு நிற கண்ணை அவர்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா வேற ஒரு சீன்ல ஒரு போலீஸ்காரனை காட்டுறாங்க. இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் ஹோட்டல்ல டெட் பாடி கிடக்கு அப்படின்ட்டு. இப்ப அவனும் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட அவன் ஃப்ரெண்டும் இருக்கான். அவனும் ஒரு போலீஸ்காரனா தான் இருப்பான். இப்ப அவன் ஹோட்டல் ரூம்குள்ள வந்து பாக்குறான். அந்த பொண்ணு கூட ஒரு பையன் இருந்தால அவன் பாத்ரூம்ல கழுத்து அறுத்த நிலைமையில செத்து கிடக்குறான். அதுக்கப்புறமா காட்டுல முயலை வேட்டையாடின ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி அவனோட உடம்பு அப்படியே சுருங்கி போய் மம்மி மாதிரி கிடக்கான். இப்ப விஷயம் என்னன்னா இவனுங்க 2 பேரும் செத்து கிடக்குறானுங்க. ஆனா கூட இருந்த அந்த பொண்ணை காணோம். அதோட அந்த சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட குருவும் இறந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த குரு சொன்ன விஷயத்தையும் இவன் நிறைவேற்றணும்ல, அந்த துறவியை கண்டுபிடி, அவர்கிட்ட இந்த கருப்பு நிற கண்ணோட ஜாடியையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதனால இவனும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அந்த துறவியோட அட்ரஸையும் வாங்கி கையில கொஞ்சம் பணமும் எடுத்துக்கிட்டு அவரை தேடி போறான். இப்ப அந்த துறவியும் காட்டுறாங்க. அவன் நைட் நேரத்துல விளக்க பொறுத்து வச்சு அந்த விளக்குவே பித்து பிடிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இப்ப 4வது நாள் அந்த துறவியை தேடி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அவன்
நம்ம சிட்டிக்கும் வந்து பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் அந்த அட்ரஸை காட்டி இந்த இடம் தெரியுமா இந்த இடம் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா யாரும் இவனை மதிக்கிற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல அசந்து உட்காந்துடுறான். அந்த இடத்துல அவன் கையில வச்சிருந்த அட்ரஸும் பறந்து போயிடுது. அதை பிடிக்கணும்னு அந்த பேப்பரை தேடி போறான். இப்ப திரும்பி பாக்குறான், அவன் வச்சிருந்த அந்த பைய காணோம். அந்த பைக்குள்ளதான் அந்த கருப்பு கண்ணோட வெட்டியும் இருக்குல்ல. இப்ப இவனும் ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். ஆனா ஒரு பொண்ணு மட்டும் இவனை பார்த்துட்டு திரும்பிடுறா. இப்ப இவனும் அந்த பொண்ணு தான் அதை எடுத்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு கூட்டத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுறா. இப்ப அதே நேரத்துல அந்த போலீஸ்காரன் இன்னொரு பொண்ணத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அந்த பொண்ணு ஹோட்டல்ல ஒருத்தி காணாம போயிருப்பாள்ல, அவளோட உடம்பு தான். இவ எப்படி இறந்திருக்கா அப்படின்னா மம்மி மாதிரி உடம்பெல்லாம் சுருங்கி போய் தான் இறந்து போயிருக்கா, கொடூரமா செத்து போயிருக்கா. ஆனா இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்திருப்பா, அந்த பொண்ணை இப்ப காணும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட உடம்புல தான் இப்போ இந்த சிவப்பு நிற கண் இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சிவப்பு நிற கண் யார் உடம்புக்குள்ள புகுந்து வெளியில வருதோ அவங்க இந்த மாதிரி கொடூரமா மம்மியா மாதிரி இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரனும் தலையை பிச்சுக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன லீடு கூட கிடைக்கல. இவங்க எல்லாம் எப்படி இறக்குறாங்க, எப்படி காணாம போறாங்க, அதுவும் இல்லாம எப்படி இந்த மாதிரி மம்மி மாதிரி இறந்து போறாங்கன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம காணாம போறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஆளா தான் இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் பைய தொலைச்சு விட்டு சாப்பிடுறது கூட வழி இல்லாம தெருவா அந்த கையில அட்ரஸ் மட்டும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். இப்ப கடைசியா நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த துறவியும் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் அந்த நோட் பேட்ல எழுதி காட்டுறான். அந்த கருப்பு நிற கண்ணையும் தொலைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம நம்ம புத்த துறவியும் இறந்து போயிட்டாரு, அவர் தான் உங்ககிட்ட அந்த கருப்பு நிற கண்ணையும் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு பயங்கர பசி போல இருக்கு. இந்த துறவி வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு அவரு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு டெலிவரி பாய் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் பைக்ல உள்ள சைடு மிரர் வழியா ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கடைசியா ஒரு பொண்ணு காணாம போயிருப்பான்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான். இப்ப அந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான். ஏன் ஞாபகம் இருக்கா நம்ம எல்லாரும் அந்த தியான கூட்டத்துல சந்திச்சோமே அப்படின்னு கேட்டுட்டு உங்க உடம்பெல்லாம் ஏன் இப்படி காயமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த பொண்ணு அவளோட தலையை ஒரு மாதிரி ஒரு ஆட்டுறா. அதை பார்த்தோன்னு இந்த பையனுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஷாமன் அப்படின்ற ஒரு பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இவ்வளவுதான் நம்ம ஹீரோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்திருப்பான். இவதான் அந்த கருப்பு கண் வச்சிருந்த பைய தூக்கி போயிருப்பா. அது மட்டும் கிடையாது, அந்த கண்களை பாதுகாக்க புத்தர் ஒரு கன்னி பெண்ணை நியமிச்சிருப்பார்ல, அந்த கன்னி பெண் தான் இந்த பொண்ணு. அந்த சிவப்பு நிற கண் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெலிவரி பைய பிடிச்சதுல அந்த டெலிவரி பையன் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருப்பான். இப்ப அவன் அந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருக்க அந்த கன்னி பெண் இருந்துட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து டோருக்கு கீழே வைப்பா. அந்த ரத்தத்தை அந்த சிவப்பு நிற கண் மோந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருது. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதே நேரத்துல அந்த துறவி சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட குரு அந்த துறவி கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா இன்னும் நம்பிதான் ஏகப்பட்ட ஆத்மாக்கள் காத்துட்டு இருக்கு, அந்த ஆத்மாக்களுக்கு நீ தான் சாந்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த சிவப்பு நிறக்கண் ஒவ்வொரு மனுஷங்களா தாண்டி எட்டாவதா ஒரு மனுஷனை பிடிக்குள்ள, அந்த எட்டாவது மனுஷி யாருன்னா அந்த கன்னி பெண்ணா தான் இருக்கும். அந்த எட்டாவது மனுஷியை பிடிக்கிறதுக்குள்ள அந்த கன்னி பெண்ணை நீ கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி அந்த மத குரு இந்த புத்த துறவி கிட்ட சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த புத்த துறவி கையில ஒரு கோடாலியும் ஒரு ஜபமாலையும் கையில கொடுத்திருப்பாரு. இதை வச்சு கொன்னா மட்டும்தான் அந்த கன்னி பெண்ணை கொல்ல முடியும் சொல்லியிருப்பாரு. இப்ப அவர் ஒரு பேக்ல அவர் போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அந்த போட்டோல இவரு, அந்த கன்னி பெண், அப்புறம் அந்த மத குருவும் இருக்காரு. அந்த போட்டோவை திருப்பி பாக்குறாரு. அந்த போட்டோல அந்த கன்னி பெண் எந்த இடத்துல இருக்கான்ற அட்ரஸும் எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேக்ல ஒரு ரத்தம் படிஞ்ச ஒரு சின்ன பெண்ணோட சட்டையும் இருக்கு. அது கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த துறவி அந்த பொண்ணை கொல்றதுக்காக அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த புத்த துறவி நிறைய பேத்தோட பிளட் சாம்பிள்ஸ், ஆயுதம், மந்திர பொருட்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வாங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த நாளோட சேர்த்து 5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புத்த துறவி நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குழந்தை மாதிரி கால் ஆடிட்டே சாப்பிட்டு இருப்பான். இப்ப அந்த புத்த துறவி கீழே குனிஞ்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே பழைய ஷூ ஒன்னு போட்டுட்டு இருக்கான். அதனால அவர் மனசு கேட்காம ஒரு புது ஷூ ஒன்னு அவனுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. அதை போட்டிருந்த சந்தோஷத்துல அவன் மறந்து போய் அவர்கிட்ட பேசிடுறான். இப்போ உடனே ஐயோ தியானத்துல இருந்துமே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம துறவி டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி கவுண்டர்ல நிக்காரு. இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் போனை நோண்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்கள வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. அதனாலதான் இப்ப அந்த துறவி அங்க உள்ள டிவில ஒரு நியூஸ் ஓடுது. அதை பாக்குறாரு. அதுல அந்த ஹோட்டல்ல மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்கல்ல, அதை பத்தின நியூஸ் தான் ஓடுது. அதை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த துறவி பஸ்ல ஏறி கிளம்புறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவை பார்த்து நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிவிட பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ போக மாட்டேங்கிறான். மாஸ்டர் உங்க கூட தான் இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் கூட பஸ்ல ஏறிடுறான். இவரும் வேற வழி இல்லாம கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த கன்னி பெண்ணோட அட்ரஸ் இவங்க 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்ரஸ் தேடுறதை விட்டுட்டு ஐஸ்கிரீம் திங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இவங்களும் காலையில இருந்து நைட் வரை பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கும் பசிச்சிருது. உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ எந்த ஒரு கவலையும் இல்லாம நல்லாவே வெளுத்து கட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த துறவியை பார்த்து சில விஷயங்களை சொல்றான். எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாள் கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. நான் உங்க கூட
கூட ரொம்ப நாள் பழகுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு நம்ம புத்த துறவி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவன் நம்ம புத்த துறவி கிட்ட, நீங்க யாரையோ தேடிக்கிட்டு இருக்கீங்களாம்ல, நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிட்டா. அந்த பொண்ணு இருக்கிற ஊர் பேர் தான் எனக்கு தெரியும், ஆனா எக்ஸாக்டான டீடைல் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரை மட்டும் சொல்லிடுறான். கூடவே அந்த பொண்ணை தேடி போனா உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்றதையும் சொல்லிடுறான். இப்போ இவங்களும் அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ போலீஸ் எல்லாம் பயங்கரமா ஒரு பாலத்துக்கு அடியில சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த டெலிவரி பாய் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து தான் அந்த கண்ணு வந்து இந்த டெலிவரி பாய் உடம்புக்குள்ள போயிருக்கும். உடனே அந்த பொண்ணு மம்மி மாறி செத்து போயிடுப்பா. அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ்காரன் அவனோட ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு வந்திருப்பான். அவன் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றான். ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களோட உடம்ப செர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட மண்டையில பெரிய ஒரு ஹோல் ஒன்னு இருக்கு. இந்த இறந்து போன பொண்ணுக்கும் அதே மாதிரி ஹோல் இருந்தது அப்படின்னா இது ஒரு செயின் மேடர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த போலீஸ்காரனும் அந்த பொண்ணு மண்டையில பின்னாடி திருப்பி பாக்குறான். அதே மாதிரி பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்கு. அப்படியே அந்த சீனையும் கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துறவியும் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த கன்னி பொண்ணோட வீட்டுக்கு வெளியில ஒரு ஸ்கூல் பொண்ணு வெளியில நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணோட உடம்புக்குள்ளதான் அந்த சிவப்பு நிற கண்ணு இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த கன்னி பெண் தான் அந்த கருப்பு நிற கண்ணையும் தூக்கிட்டு வந்திருப்பா. அதனாலதான் அதை தேடி இந்த சிவப்பு நிற கண்ணும் அவ வீட்டு முன்னாடி நிக்கும். இப்ப ஒரு வழியா அந்த துறவியும் நம்ம ஹீரோவும் அந்த ஊருக்கே வந்துடுறாங்க. வந்தவங்க ஒரு மேப் மூலமா அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றத கெஸ் பண்றாங்க. இப்ப அந்த துறவி சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா அந்த பொண்ணை பிடிக்க முடியாது, அதனால நீ ஒரு பக்கமா போ, நான் ஒரு பக்கமா போறேன் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த துறவி தனியா போயிட்டு இருக்கும்போது நியூஸ்ல ஒரு பொண்ணோட பணம் பாலத்துக்கு அடியில இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதை கேட்டவுடனே அங்க போனா நமக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்னு துறவி அங்க போயிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ பயங்கரமா தேடிட்டு இருக்கான், தெருவா தேடிட்டு இருக்கான். இவன் பாக்குற இடத்துல ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா மழை பெஞ்சிருது. அந்த மலைக்கு ஒரு வீட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறான். பார்த்தா அந்த வீட்டுலதான் இந்த கண்ணு பெண்ணும் இருக்கா. இப்ப நம்ம புத்த துறவியை காட்டுறாங்க. அவர் அந்த பொண்ணு இறந்த இடத்தையே பயங்கரமா ஒத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரனும் வந்துடுறான். இப்ப அந்த போலீஸ்காரன் அந்த புத்த துறவியோட ஐடியை வாங்கி செக் பண்ணிட்டு இவர் மேல எந்த கேஸும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம கோர்ட்ல இவர் மேல ஒரு சின்ன சலசலப்பு மட்டும் இருக்கு, மத்தபடி வேற எதுவும் இவர் மேல எந்த கேஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பிடுறான். இப்படி அவன் போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அவன் வச்சு அந்த வாக்கி டாக்கில ஸ்கூல் கிட்ட ஒரு டெலிவரி பாயோட பணம் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த துறவி அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. உடனே இந்த போலீஸ்காரன் அவரோட பேக்கை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேக்கை காட்டு, அதை நான் செக் பண்ணணும் அப்படின்றான். அந்த பேக்ல கோடாலி அது இதுன்னு இருக்கிறத பார்த்துட்டு அவர் அங்கிருந்து ஓட பாக்குறாரு. உடனே இவர் மேல சந்தேகப்பட்டு அந்த போலீஸ்காரன் அவரை பிடிச்சிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த டைம்ல அந்த துறவி வச்ச அந்த மேப் கீழே விழுந்துருது. அந்த துறவி அந்த மேப்பை ஊத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அந்த போலீஸ்காரன் நோட் பண்ணிடுவான். உடனே அந்த துறவி வேற வழியே தெரியாம அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. இப்ப அந்த போலீஸ்காரன் அந்த மேப் எடுத்து பாத்துறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கன்னி பெண்ணோட வீட்டுக்குள்ளேயே போய் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அந்த வீட்டுல அந்த மதகுரு சொன்ன மாதிரி அந்த கன்னி பெண்ணோட டிராயிங் இருக்கிறத பாத்துறான். அந்த பொண்ணை இவனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுல ஒரு கொடியும் பறக்குது. அதையும் பார்த்துட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சோகமா வெளியில நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த கன்னி பெண்ணோட வீட்டுக்கு வெளியில நின்று வெறிச்சு பார்த்துட்டு இருந்தால அவன் இப்ப நம்ம ஹீரோவையும் பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த என்னடா அந்த பொண்ணு ஒரு மாதிரி மார்க்கமா முழிக்காளே அப்படின்னு பாக்குறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான சாக்கு. அந்த ஸ்கூல் பொண்ணோட கண்ணத்துல இருந்து அந்த சிவப்பு நிற கண் வெளியில வருது. இவனை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க, அள்ள விட்டுறது இவனுக்கு. அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுவான். அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல நம்ம போலீஸ்காரனையும் காட்டுறாங்க. இவன் அந்த துறவியை பத்தி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி எடுத்துடுறான். இவரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கட்டட தொழில இருந்து வேலையை விட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஃபேமிலின்னு பார்த்தா 5 வயசுல ஒரு மகளும் மனைவியும் இருக்கு. இவங்க ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது எதிரில வந்த ஒருத்தன் குடிபோதையில ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதுல இவங்க 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இந்த துறவி மட்டும் தான் தப்பிச்சிருப்பாரு. அதுக்கு கோர்ட்ல அந்த குடிபோதையில வந்தவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க. அந்த கோவத்துல தான் இந்த துறவி கோர்ட்ல பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அதுக்காக அவர் ஃபைனும் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வேற வழியே தெரியாம ஒரு மடத்துல சேர்ந்து துறவியாவும் மாறி இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன காரணம் தெரியல, அந்த துறவி வாழ்க்கையும் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில வந்து கட்டட தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டு புட்டு வச்சிடறான். இப்பதான் அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த துறவி கூட சண்டை போட்டாரு இல்லையா, அப்பம்போதுல ஒரு மேப்பே அந்த துறவி ஊத்து பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த மேப்பை பத்தி இப்ப யோசிக்கிறேன். இப்போ உடனே அந்த மேப்பையும் எடுத்து பாக்குறான். அந்த மேப்ல அவங்க ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பம்போதுல அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டு ஒரு மந்திர தகட வந்து அந்த போலீஸ்காரன் கையில கொடுக்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன் சொல்றான், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சுத்தமா இந்த பேய் இந்த மூட நம்பிக்கை எதுலயுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்றான். ஆனா அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டுக்கு அதுல பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்காக வேண்டியது நீ இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடிப்பான் இல்லையா அந்த பொண்ணை பார்த்து, அவன் எப்படி அந்த துறவியும் தேடி கண்டுபிடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றான். இப்ப அந்த துறவி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இந்த பொண்ணை எங்க பார்த்த, எந்த இடத்துல பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோவும் கரெக்டான இடத்த சொல்லவும் உடனே அந்த துறவி அந்த பொண்ணை கொல்றதுக்காக படால எந்திரிச்சு கிளம்புறாரு.
சொல்றாரு. இப்ப அந்த போலீஸ்காரனை காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அது மூலமா பார்த்தா அந்த சிவப்பு நிற கண் அந்த ஸ்கூல் பொண்ணை பிடிச்சு வச்சிருக்கல அந்த பொண்ணை பத்தி இவ தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவ எப்படி கலெக்ட் பண்ணா அப்படின்னா, இறந்து போனவங்க எல்லாருமே ஒரே ஒரு தியான குழுல ஒன்னா மீட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டதுனால அந்த தியான குழுல சேர்த்து விட்டுருக்காங்க. அப்படிதான் இறந்து போன இவங்க எல்லாருக்குமே பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டு கலெக்ட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோவே அந்த துறவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லிருப்பான்ல, அந்த ஸ்கூல் பொண்ணோட கண்ணத்துலதான் அந்த சிவப்பு நிற கண்ணை பார்த்தேன் அப்படின்னு இருப்பான்ல, அதனால அந்த துறவி அந்த ஸ்கூல் பொண்ணை தான் கொல்ல போறாருன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்பதான் அந்த துறவி சொல்றாரு, நான் அந்த ஸ்கூல் பொண்ணை கொல்லல, அந்த கன்னி பொண்ணை தான் கொல்ல போறேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்காயிட்டு, அந்த கன்னி பொண்ணை கொல்லாதீங்க அப்படின்னு அவர் கையை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு மேல அவனுக்கு காதல் வந்திருக்கும். இப்ப அந்த துறவி நம்ம ஹீரோ கிட்ட, அந்த கன்னி பொண்ணு தான் 8வது ஆள், அவகிட்ட மட்டும் அந்த சிவப்பு நிற கண் போயிருச்சு அப்படின்னா அந்த 2 கண்ணுமே ஒன்னா சேர்ந்துரும், அந்த அரக்கன் உயிர் பெற்று வந்துருவான், அதுக்கப்புறம் இந்த உலகமே அழிஞ்சுன்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ என் கூட வந்தேன்னா கேஸ்ல நீயும் மாட்டிக்கிடுவ, ஏன் அப்படின்னா நான் ஒரு கொலையா பண்ண போறேன், அந்த கொலைக்கு நீயும் உடந்தான்னு சொல்லிட்டு உன்னையும் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க, அதனால நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அங்க விட்டுட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோட மனசுல எந்த தப்புமே செய்யாத அந்த கன்னி பெண்ணை ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணிட்டே இருக்கு. அதே நேரத்தில் அந்த போலீஸ்காரனுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னு பார்த்தா, முதல்ல அந்த காட்டுல ஒருத்த முயலை வேட்டையாடிட்டு இருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த போலீஸ்காரன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, நீ போய் அந்த டெட் பாடி என்ன ஏது யாரு எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு அதுக்குள்ள இந்த மேப்பை வச்சு நான் அந்த துறவியை போய் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு அந்த துறவி இருப்பான்ல அந்த ஏரியாவுக்கு வந்துடுறான். இப்ப அந்த போலீஸ்காரன் அந்த துறவி இருந்த ஏரியாவுக்கு வந்து தெருவா சுத்திட்டு இருக்கான். அப்பம்போத்துல அந்த துறவி ஒரு பேக மாட்டிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னு இந்த போலீஸ்காரன் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அதே நேரத்துல அந்த கன்னி பெண் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவளை காப்பாத்துறதுக்காக ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கான். அந்த துறவியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸ்காரன் ஒரு கட்டத்துல அவனை மிஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோக்கு தான் அந்த பொண்ணோட வீடு நல்லாவே தெரியும்ல, அதனால இப்ப நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் அவளை கையை பிடிச்சு கூப்பிடுறான். இங்க இருக்குது ஆபத்து, உடனே என் கூட வா அப்படின்றான். ஆனா அந்த பொண்ணு அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்றா. இப்ப அந்த போலீஸ்காரனை காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான் போன் பண்றான். அவன் அந்த காட்டுல டெட் பாடி இருக்குல்ல, அது யாருன்னு பார்க்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருப்பான்ல, அங்க போன இடத்துல தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது வேற யாரும் இல்ல, அந்த சிவப்பு கண்ணுக்கு உயிர் கொண்டு வந்தான்ல அந்த சயின்டிஸ்டா தான் இருப்பான். அந்த சயின்டிஸ்ட் அந்த சிவப்பு கண்ணுக்கு உயிர் கொண்டு வரதுக்காக 6 பேரோட பிளட் சாம்பிள்ஸ அந்த குடும்பக்குள்ள ஊத்திருப்பான். அது வேற யாரோட பிளட் சாம்பிள்ஸும் கிடையாது, இப்ப செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்களோட பிளட் சாம்பிள்ஸா தான் இருக்கும். இவங்க எல்லாரையும் சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் தான் ஒரு டீமா வச்சு அவங்களுக்கு மறுவாழ்வு மையம் மாதிரி நடத்திருப்பான். அவங்களோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி தான் அந்த சிவப்பு கண்ணுக்கும் உயிர் கொண்டு வந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு எப்படியே கண்டுபிடிச்சிடறான். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் வீட்டுல உள்ள போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மறுவாழ்வு மையத்துக்கு வந்தவங்களா தான் இருக்கும். இப்பதான் உனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. அந்த போலீஸ்காரனுக்கு இவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மந்திர தகட கொடுத்திருப்பான்ல, அந்த மந்திர தகட கொடுத்த ஒரு லேடி வயசானவங்க அந்த போட்டோலயும் இருக்காங்க. அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், நீ எப்படியாவது போய் அந்த வயசானவங்களை காப்பாத்திரு, இல்ல அப்படின்னா அந்த கண் அவங்களையும் தாக்கி கொன்னுடும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த போலீஸ்காரனும் அவங்களை காப்பாத்துறதுக்காக போறான். அப்படி கட் பண்ண அந்த புத்த துறவி அந்த கன்னி பெண்ணோட வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்துடுறான். வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணை காணும். நம்ம ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் போல. அந்த இடத்துல ஒரு சீட் எழுதி வச்சிருக்காங்க. அதுல பக்கத்துல பார்த்தா ஒரு டோர் இருக்கும். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருப்பா அப்படின்னு எழுதிருக்கு. இவனும் அந்த பொண்ணை கொல்றதுக்காண்டி கோடாரி அப்படியே ஓங்குவாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த போலீஸ்காரன் வந்துடுறான். அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. இப்ப திடீர்னு அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்கால அவ வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்தவன் அந்த போலீஸ்காரனை பிடிச்சு தூக்கி எறிறான். அவனுக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா அவங்கிட்ட தான் அந்த மந்திர தகடு இருக்குல்ல, அது அவனுக்கு காப்பாத்திருக்கும். இப்ப அந்த புத்த துறவி அடிச்சு போடுவான்னு பார்த்தா அவன் எதுவுமே பண்ணல. இப்ப திடீர்னு மோப்பம் பிடிக்கிறா. மோப்பம் பிடிச்சதுல அந்த கருப்பு நிற கண் அந்த இடத்துல இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருப்பு நிற கண் போன திசையை பார்த்து போறா. இப்ப அந்த புத்த துறவியும் அவர் கையில வச்சிருந்த கோடாரியில ரத்தத்தை வச்சு சில மந்திர வார்த்தைகள் எழுதிட்டு கையில அந்த ஜப மாலையை எடுத்துட்டு அந்த கூல் பொண்ணை ஃபாலோ பண்ணி அவளை கொல்றதுக்காண்டி போறான். அப்படி போயிட்டு இருக்க இந்த பொண்ணு திடீர்னு இந்த புத்த துறவியை பார்த்து திரும்புது. ஒரு செகண்ட்ல இவனுக்கு அள்ளு விட்டுருது. இப்ப அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டு போலீஸ்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணு பயந்த மாதிரி இவங்கிட்ட ஓடி வர்றா. பின்னாடியே அவளை துரத்திக்கிட்டு அந்த புத்த துறவியும் ஓடி வராரு. அவர் கையில கோடாலி. இந்த பொண்ணு வர பயந்து வரா. அப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும், கொலை பண்ற மாதிரி தானே தெரியும். உடனே இவன் கண்ணு எடுத்து நீட்டுறான் அவனை சுடுறதுக்காண்டி. இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல, மோப்பம் பிடிச்சிட்டு இவன் முதுகுலே தொத்திக்கிறா. தொத்துன உடனே இவனுக்கு எப்படியோ ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்தா இவனோட கண்ணத்திலேயே கண்ணத்தை ஒட்டி வச்சு அந்த சிவப்பு நிற கண் இவனோட உடம்புக்குள்ள புகுந்துருது. இந்த சிவப்பு நிற கண் இவனோட உடம்புக்குள்ள ஏன் புகுந்ததுன்னு அடுத்த சீன்ல தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த துறவி சொல்றாரு, நீ இவனோட உடம்புக்குள்ள மாறிட்டியா, சரி பரவாயில்ல இவனை இப்ப போட்டு தலையிடுறேன் அப்படின்னு அவங்க கூட சண்டைக்கு போறாரு. பார்த்தா இவர் கோடால எடுத்து வெட்ட போறாரு. கரெக்டா இவன் கையை பிடிச்சிடறான். 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த துறவி கையில ஜெபமாலை வச்சிருந்தாருல, அந்த ஜெபமாலை இந்த ஃப்ரெண்டுக்காரனோட கையில பட்ட உடனே அவன் கை வெந்து போயிடுது. உடனே அந்த துறவியை தூக்கி எறிஞ்சிடுறான். இந்த காயம்லாம் அவனுக்கு ஜுஜுபி போல அடுத்த செகண்டே அது மறைஞ்சு போயிடுது. இப்ப அந்த இடத்துக்கு இன்னும் 2 போலீஸ்காரங்க வராங்க. அதை பார்த்த உடனே அந்த துறவி அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த கன்னி பெண்ணை கூட்டிட்டு
சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ இன்னைக்குதான் 7வது நாள். 7 பேர்த்தோட உடம்புக்குள்ள அந்த சிவப்பு நிற கண் புகுந்து போயிடுச்சு. கடைசியா 8வது நாள் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த சிவப்பு நிற கண் வந்துருச்சு அப்படின்னா அந்த அரக்கனுக்கு உயிர் வந்துரும். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கன்னி பெண்ணும் அந்த மத குரு எல்லாம் இருந்தாங்களா அந்த இடத்துக்கு பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த துறவி அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த துறவி மடம் இருக்கிற அதே மலைக்கு தான் போறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். இப்ப இவர் போறதுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடுது. ஆனா இவங்க எல்லாரும் போறதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு அந்த மலைக்கு போய் சேர்ந்து அங்க உள்ள எல்லா துறவிகளையும் கொண்டிருப்பான். கொன்னுட்டு அந்த மத குரு இருக்காருல்ல அவரே ஆல்ரெடி செத்து போய் டெட் பாடியா தான் இருக்காரு. அவர்கிட்ட போய் சிரிச்சிட்டு இருப்பான். இது தெரியாம நம்ம ஹீரோவும் அந்த கன்னி பெண்ணை கூட்டிட்டு அந்த மலைக்கு தான் போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும் போதுல அந்த பொண்ணுக்கு இந்த சிவப்பு நிற கண் இந்த இடத்துல தான் இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிருது. உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மலையில இருக்கிற ஒரு பாதுகாப்பான வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரனை காட்டுறாங்க. அந்த துறவி கூட சண்டை போட்டால அந்த கன்னி பெண்ணோட வீடு அந்த வீட்டுல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதே நேரத்துல அந்த புத்த துறவியும் அந்த மலைக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கன்னி பெண்ணும் தங்கி இருக்கிற அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு உள்ள போய் அந்த பொண்ணுங்கடான்னு கேக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணை காணும். இப்ப இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அந்த கன்னி பெண் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான்ல அது நிஜமாவே ஒரு கன்னி பெண்ணா இருக்காது. அது ஒரு ஆத்மா தான். இவனோட கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியும். இப்ப அந்த போலீஸ்காரனை காட்டுறாங்க. அந்த கன்னி பெண்ணோட வீட்டுல முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு லேடி இருந்திருப்பாங்கல்ல அந்த லேடியை இப்ப காட்டுறாங்க. அவங்களும் அந்த மறுவாழ்வு மையத்துல தான் இருந்திருப்பாங்க. அவ தான் இந்த போலீஸ்காரனுக்கு இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த கன்னி பெண்ணு இருக்காளையா அவளை ஒருத்தன் பயங்கரமா அபியூஸ் பண்ணி ரேப் பண்ணி கொடுமைப்படுத்திருப்பான். அவங்கிட்ட இருந்து இந்த சயின்டிஸ்ட் தான் அவளை காப்பாத்தி கூடவே வச்சிட்டு இருந்திருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இவளுக்கு விஷயம் தெரியுது. இவன் ஏன் கூட வச்சிருக்கான் அப்படின்னா அந்த சிவப்பு நிற கண் உயிர் வர்றதுக்காண்டி ஒரு பலி கொடுக்கணும் அதுக்காண்டி தான் இவ்வளவு வச்சிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ஹீரோ கட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் செக் பண்ணி பாக்குறான். அதுலதான் அந்த கருப்பு நிற கண்ணோட ஜாடியும் இருக்கும். இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட தான் வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் தனியா தான் வந்துட்டு இருப்பான். இப்ப அந்த சயின்டிஸ்ட் அந்த சிவப்பு நிற கண்ணை உருவாக்கும் போது யாரோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் அதுல ஊத்துறானோ அவங்கள மட்டும் தான் அந்த சிவப்பு நிற கண் கொள்ளுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பயே அந்த சிவப்பு நிற கண் அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளேயும் போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அது எப்படின்னு இந்த லேடி இப்பதான் சொல்றா. அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு தகடு ஒண்ணு கொடுத்திருப்பான்ல அந்த தகடு யார்கிட்ட வாங்கியிருக்கதா சொல்லுவான். இந்த லேடி கிட்ட தான் அந்த தகடை வாங்கியிருப்பான். அந்த மறுவாழ்வு மையத்துல இருந்தவங்க கண்டிப்பா பிளட் சாம்பிள் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவளோட பிளட் சாம்பிளுக்கு பதிலா இந்த போலீஸ்காரோட பிளட் சாம்பிளை மாத்தி கொடுத்திருப்பா. அதனாலதான் அந்த சிவப்பு நிற கண் இந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கும். இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த லேடி மூலமா அந்த போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த துறவியை காட்டுறாங்க. அந்த சிவப்பு நிற கண் இவங்களோட வலையில சிக்கிறதுக்காக மந்திர வார்த்தைகள்லாம் பயங்கரமா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவாதி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனோட உடம்பு ஃபுல்லாவே மந்திர வார்த்தைகளை எழுதி வைக்கிறான். 8வது அந்த சிவப்பு நிற கண் யாரை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு துறவியை தான் பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கன்னி பெண்ணை பிடிக்கணும். அப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த 2 கண்களும் இணைஞ்சி அரக்கன் வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல துறவி யாரு? இந்த வயசானவர் தான் துறவி. அப்போ கடைசி அந்த சிவப்பு நிற கண் 8வது ஆளா என்னதான் பிடிக்கணும். அப்படி என்ன பிடிச்ச உடனே நீ என்ன இந்த கோடாலியால வெட்டி கொன்னுடு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கால்ல இரும்பு கம்பியால கட்டிக்கிறாரு. இப்ப கடைசியா அந்த இடத்துக்கு அந்த சிவப்பு நிற கண் கொண்ட அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். வந்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சிவப்பு நிற கண்ணை நடுவுல வச்சு சுத்தி மந்திர கயிறுகளால கட்டிடுறான். இப்ப அந்த சிவப்பு நிற கண் அந்த துறவி கிட்ட போய் சொல்லுது, தப்பு கணக்கு பண்ணிட்டியாடா. அந்த கருப்பு நிற கண்ணோட பெட்டகத்தை திறக்கிறதுக்கு ஒரு துறவியால மட்டும்தான் முடியும். ஆனா நீ எப்பவோ துறவி வாழ்க்கைய இருந்து வெளியில போயிட்ட. நீ அதுக்கு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு துறவியா யார் வேணும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை கைய காட்டுது. இப்படி அந்த துறவியோட காதுல அது பேசின உடனே நம்ம துறவி அதோட கண்ட்ரோலுக்கு போயிடுறான். அதனால நீயே துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லுது. நம்ம துறவியும் துப்பாக்கி வச்சு சுட போறான். ஆனா அவரோட கையில தான் அந்த மந்திர ஜபமாலை இருக்குல்ல அந்த சிவப்பு கண்ணால இவரை முழு கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு வர முடியல. உடனே அந்த துறவி அந்த துப்பாக்கியை வச்சு இந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்ட பயங்கரமா சுட்டுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வெளியில நிக்கிறான்ல அந்த இடத்துக்கு திடீர்னு அந்த கன்னிப்பெண்ணோட ஆத்மா வருது. அந்த கன்னிப்பெண்ணோட ஆத்மாவும் அந்த சிவப்பு நிற கண்ணோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவோட முதுகுல புற அந்த துறவி மந்திர வார்த்தைகளை எழுதி வச்சிருப்பாருல அது ஃபுல்லாவே அவன் போட்டு ஜாக்கெட் மேலதான் எழுதி விட்டிருப்பாரு. இப்ப அந்த கன்னிப்பெண் அந்த ஜாக்கெட்டை கலட்டி விட்டுறா. அந்த மந்திர வார்த்தைகளும் அதோட போயிடுது. அப்படி துப்பாக்கியில சுடுபட்ட உடனே ரொம்பவே காண்டுல அந்த சிவப்பு நிற கண் நிறைய ஆத்மாக்களை வர வச்சிருது. அதுக்கப்புறமா அந்த சிவப்பு நிற கண்ணோட பார்வை நம்ம ஹீரோ பக்கமா திரும்புது. நம்ம ஹீரோவும் வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த துப்பாக்கி சுடுற சத்தத்தை கேட்டு அந்த போலீஸ்காரனும் அந்த இடத்துக்கு வரான். இந்த துறவியும் அவரோட காலில் கட்டியிருந்த அந்த கம்பியை அறுத்து எரிஞ்சிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காண்டி வராரு. ஆனா அதுக்குள்ள அந்த போலீஸ்காரன் ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை பாத்துறான். அதே நேரத்துல அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு அவனோட உடம்புக்குள்ள தானே அந்த சிவப்பு நிற கண்ணு இருக்கு அதுவும் அந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப அந்த சிவப்பு நிற கண்ணு அந்த போலீஸ்காரனை கொல்லாம அவனை தூக்கி எரிஞ்சிருது. ஏன் அப்படின்னா அவங்கிட்ட தானே அந்த மந்திர தகடு இருக்கு. அதனாலதான் இப்ப கரெக்டா அந்த சிவப்பு நிற கண் நம்ம ஹீரோ நெருங்கி வருது. அந்த நேரத்துல அந்த துறவி துப்பாக்கி வச்சு பின்னாடி வழியா போடு போடுன்னு போட்டுறாரு. அப்படி அந்த சிவப்பு நிற கண் விட மாட்டேங்குது. உடனே நம்ம துறவி கோடாலியை வச்சு அந்த ஃப்ரெண்டு கண்ணை போட வராரு. இதை பார்த்து அந்த போலீஸ்காரன் நம்ம துறவியும் சுட்டுறான். அப்படி குண்டடியை வாங்கிட்டும் எப்படியோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் உடம்புல கோடாலியை இறக்கிறாரு. இப்ப அந்த போலீஸ்காரனும் ஐயோ நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டானே அப்படின்னு பார்க்க போறான்.
பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்கான உடம்புல இருந்த அந்த கண்ணு எப்படியோ நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போயிடுது. இந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு உடம்பு அப்படியே மம்மி மாதிரி சுருங்கி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள தானே அந்த சிவப்பு நிற கண்ணு இருக்கு. அந்த போலீஸ்காரன் அப்படியே ஒரு தூக்கி போடும் பாருங்க, அவனோட உடம்பு பறந்து போய் ஒரு மரக்கிளையிலேயே சொருவிக்கிடுது. அப்படியே அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த சிவப்பு நிற கண்ணு அந்த பெட்டியில இருந்த கருப்பு நிற கண்ணை ஓபன் பண்ணி விட்டுருது. இப்ப அந்த சிவப்பு நிற கண்ணு அந்த துறவியை கொல்லணும் இல்லையா, அதனால அந்த துறவியை கொல்ல போகுது. அந்த டைம்ல அந்த துறவி அவனோட உடம்புல இருந்த ரத்தத்தை வச்சு நம்ம ஹீரோவோட முகத்திலேயே மந்திர வார்த்தைகளை எழுதி விட்டுறான். அது மட்டும் இல்லாம அந்த துறவியோட கையில ஜெபமாலை இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஹீரோவோட கையவும் பிடிச்சுக்கிறான். உடனே அந்த மந்திர வார்த்தைகளுக்கு உயிர் கிடைச்சிருது. இப்போ அந்த சிவப்பு நிற கண்ணுக்கு வேற வழியே கிடையாது. அந்த மந்திர வார்த்தைகள் நம்ம ஹீரோவோட முகத்துல இருக்கிற வரைக்கும் அவனோட உடம்புக்குள்ள அந்த சிவப்பு நிற கண்ணால இருக்க முடியாது. அதனால வேற வழியே இல்லாம அந்த துறவியோட உடம்புக்குள்ளதான் அந்த சிவப்பு நிற கண் போயே ஆகணும். இப்போ நம்ம ஹீரோட உடம்பை விட்டு அந்த சிவப்பு நிற கண் அந்த துறவியோட உடம்புக்குள்ளேயும் போயிடுது. அவன் மாறுறதுக்கு சில வினாடிகள் இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட என்னை எப்படியாவது கொன்னுடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் நீ இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சிவப்பு நிற கண் அந்த துறவியோட நெத்தியில திறக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கோடாலியை வச்சு அந்த கண்ணிலே வெட்டிடுறான். அந்த துறவியும் அப்படியே இறந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் மறுபடியும் அந்த பாலைவனத்துக்கே வந்து அந்த சிவப்பு நிற கண்ணை அந்த பாலைவன மண்ணில் வைக்கிறான். அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துக்கிடுது. அந்த சிவப்பு நிற கண் இருக்கிற ஜாடியோடவே சங்கிலியால கட்டப்பட்ட நிலையில அந்த கன்னி பெண்ணும் இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அந்த கன்னி பெண்ணோட கையை பிடிச்ச உடனே அந்த சங்கிலியா இருந்து அந்த கன்னி பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சிருது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வேற ஒரு தரமான ஹாரர் படத்தோட நம்ம சீக்கிரமா சந்திக்கலாம்.